வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 46வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல போட்டி நடக்கிற இடத்த காட்டிக்கிட்டு இருக்கமும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு மூத்தாவோ எக்ஸ்வானே நீங்க சொன்ன மாதிரி நான் அவரை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவ எக்ஸூசா நம்மளுடைய பீக்ல 6 காம்படிஷனுக்கான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ஒலிம்பிக்குக்காக நீ தாண்டா சண்டை போட்டு ஆகணும் அப்படின்னு செக்ட் லீடர் சொல்லவும் செக்ட் லீடரே நான் வெறும் ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள், எனக்கு இவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் எக்ஸூசா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்றத கொஞ்சம் நிறுத்துறா. நீ மட்டும் இதில் ஜெயிச்சிட்டனா அடுத்ததான் நான் உன்னுடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜேஸ் அகாடமிக்கு கூட்டிக்கிட்டு போறேன்டான்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லவும் என்ன நீங்க இதை பத்தி எந்த ஒரு கவலையும் படாதீங்க, இந்த ஒலிம்பிக்கோடைய மானத்தை நான் காப்பாத்துவேன், ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிளா இருந்தாலும் நான் என்னுடைய கடமையை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசிக்கிட்டுலாம் இருக்காத, சீக்கிரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு பறக்க விட ஹீரோவும் பறந்து வந்து கீழே விழுந்துடுறோம். அவரு ஜாலியா சண்டையை பார்க்கறதுக்கு வந்து உக்காந்துக்கிறாரு. அதை வாயால சொல்ல மாட்டீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கடைசியா எப்படியா யக்ஷுவோடைய சண்டையை நான் இந்த இடத்துல பார்க்க போறேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கமோ ஒலிம்பிக்குக்காக யக்ஷு உஷா சண்டை போட்டு ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் யக்ஷு உஷா ஒலிம்பிக்கோடைய மானமே உன் கையில தாண்டா இருக்கு. ஹீரோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு யக்ஷு உஷாவான நானு ஒலிம்பிக்கோடைய ஹேண்ட்மேன் டிசேபிள், நான் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 8ல இருக்கேன், யாருக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி அவன ஒருத்த வந்து நின்னுகிட்டு நான் சியூ ஜின் கிரீன், நான் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 8ல இருக்கேன், நான் உன் கூட சண்டை போடுறேன்டா அவன் சொல்லவும் எது சியூ ஜின் கிரீனா, நீ வந்து சியூ இம்மிங்கோடைய பிரதராடான்னு ஹீரோ கேட்க நீ சொல்றது சரிதான்டா, என்னுடைய பிரதர் முகத்தை உன்னுடைய கண்ணுல நான் இன்னைக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பவும் கடவுளே இவனுடைய பவர் என்னோட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. யக்ஷூசா பார்த்து பத்திரமா இருங்க, ஜூனியர்மோ நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, இந்த போட்டியில கண்டிப்பா சியூ ஜிங்கிரின் தான் ஜெயிக்க போறான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. போட்டி முடியறதுக்கு முன்னாடியே நீங்களே முடிவு எடுத்துறாதீங்கன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்ல நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அடிக்க வர ஹீரோ அவனுடைய அட்டாக்க அசால்ட்டா தடுக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. என்னடா தம்பி என் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ உன்னுடைய பிரதர் மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை புடுங்கிட்டு அதில் அவனுடைய பவரை சேர்த்துக்கிட்டு இருந்து உருட்டி விடவும் அதில் அவன் பட்டு பறந்து போய் கீழே விழுந்துறான். என்ன சியூ ஜிங்கிரின்னு தூத்துட்டானோ, ஷட் இந்த ஹேண்ட்மேன் டிசேபிள் என்னடா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அப்படியே சீனா நின்னுகிட்டு இருக்கவும் சீனியர் லியூக்யூ பாத்தீங்களா யக்ஷு உஷா ஜெயிச்சிட்டாருன்னு அவ சொல்லிட்டு இருக்கவும் சீனியர் யக்ஷு என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவரா இருக்காரு, இது எப்படா நடந்துச்சு, சரி அடுத்த 4 பீக்க சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாரையும் சீக்கிரமா வர சொல்லுங்கன்னு அவரு சொல்லவும் ஜூனியர் யக்ஷு உஷாவோடைய எனர்ஜி எல்லாம் லிமிட் ஆனது, எப்படியா இருந்தாலும் நீங்க பெட்ல தோத்து தான் போறீங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும்னு அவரு சொல்லிட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி யக்ஷூசா நீ இந்த போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒலிம்பிக் கோடிய மானத்தையும் நீ தான் காப்பாத்தி ஆகணும், நீ ஜேஸ் அகாடமிக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த தாவோ செக்டர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண உண்டான்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிட்டு இருக்க. இந்த வயசானவர் என்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு, சரி இந்த தடவை பெருசா எதையாச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோட வர வச்சுட்டு டேய் எனக்கு என்னுடைய லெவல்ல இருக்கிறவன கூட சண்டை போட்டு ரொம்ப போரடிச்சு போயிடுச்சு, நான் ஒலிம்பிக்க சேர்ந்த யக்ஷூசா உங்க 5 பிக்கையும் நான் சேலஞ்ச் பண்றேன், உங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆளுங்களா அனுப்புங்க, ஆனா என்னுடைய லெவல்ல இருக்க கூடாது, அவங்க என் கூட சண்டை போடுற அளவுக்கு தகுதியானவங்களா இருக்கணும்னு ஹீரோ சொல்லவும் என்ன இவன் இப்படி சொல்லுவான் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு எல்லாரும் ஷாக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே இவங்கிட்ட ஏதோ திறமை இருக்கு, யக்ஷூசா என்னடா முட்டாள்தனமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவரு சொல்லவும் யக்ஷூசா திடீர்னு இந்த மாதிரி பண்றாரு, அவர் வேற எதனா ஒரு எண்ணத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு எவன ஒருத்தன் வந்துட்டு நீ இன்னேட்ட ரிலிமோட லெவல் 8ல இருந்துகிட்டே ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கியாடா, நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்டான்னு அவன் சொல்லவும் இவன் ஸ்பிரிச்சுவல் பீக்க சேர்ந்த ஜி ஃபேங்கு இவன் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 9ல இருக்கான்டா நீ அவனும் ஒருத்தன்
சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய லெவலை விட என்னுடைய லெவல்ல 1 மடங்கு அதிகமா இருக்கு. உன்ன மாதிரி கம்மியான சக்தி இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டடா. அதனால சரியான பாடத்தை நான் உனக்கு கத்து கொடுத்தே ஆகணும். என்னுடைய 10 அடியில இருந்து நீ தப்பிச்சிட்டனா நீ தாண்டா ஜெயிச்ச மாதிரி நான் சொல்லவும். சாரிடா தம்பி, நீ என்கிட்ட அந்த மாதிரி சொல்லியே இருக்க கூடாது. நீ வெறும் லெவல் 9ல தான் இருக்க. நான் எத்தனாவது லெவல்ல இருக்கேன்னு நீ கெஸ் பண்ணு பார்க்கலாம். நீ ஹீரோ சொல்ல. அவனும் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு மேல போயிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பிட்டு என்னவோ பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்க. அவனும் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கீழே வரவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ. என்னடா இங்க நடக்குதுன்னு அவன் சொல்லவும், என்னடா இங்க நடக்குது, எக்ஸிபியூசாவும் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 9 அடைஞ்சிட்டு இருக்கான்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படா இவன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருப்பானோ. அவனுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் என்ன யூஸ்? ஜிஃபேங் ஆல்ரெடி பாக்ஸிங் இன்டென்ஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் தான் இதுல ஜெயிப்பான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நேரமா நீ உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருப்ப போல தெரியுது. அதனால நான் பேசினது எல்லாம் தப்பு தான். ஆனா இப்ப நான் உன் கூட சீரியஸா சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சுடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ சொன்னது தப்புன்னு நீ ஒத்துக்கிறியா? அப்படின்னா நான் உன் கூட என்னுடைய ஒரு கையும் ஒரு காலை மட்டும் யூஸ் பண்ணி சண்டை போட போறேன்டான்னு ஹீரோ சொல்லவும், என்ன உன்னுடைய ஒரு கையை ஒரு காலை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போட போறியா? எக்ஸிபியூசா நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வஜ்ரா ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிஸ்ட் பவர் அனுப்பவும், உன்னுடைய பாக்ஸிங் இன்டென்ஷன் இன்னும் பர்ஃபெக்டா ஆகவே இல்லடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய பவரை ஒரே கையாலே தடுத்து நிறுத்த அந்த பவர் போயிட்டு அவன் மேல படமும் இதை எப்படி அவன் பண்ணான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து நின்னுகிட்டு ஜிஃபேங் நீ முட்டாள ஆயிட்டடான்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னன்னு அவன் சொல்ல ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துறான். தம்பி நீ தோத்துட்டன்னு ஒத்துக்கோன்னு ஹீரோ சொல்லவும், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு ஜிஃபேங் சொல்லிட்டு இருக்கான். எக்ஸிபியூஸ் அவருடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணவே இல்லை. அவனை ஒரே அடியில அடிச்சு தோக்கடிச்சிட்டாரு. சீனியர் எக்ஸிபியூஸா தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. எக்ஸிபியூஸா ஜெயிச்சிட்டாரு. அவருடைய சக்தி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், எக்ஸிபியூஸா ஒலிம்பிக்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சரியான ஆளு தான் அவன் சொல்லிட்டு இருக்கவும், செக்டி லீடர் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு பாத்தீங்களா இல்லையா எக்ஸிபியூஸா இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு திருப்பி அவர் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் கவனமா கேளுங்க, இந்த மாதிரி சண்டை போடுறது உண்மையிலே எனக்கு ஒரு சேலஞ்சிங்காவே இல்ல. அதனால நம்ம சண்டை போடுற மெத்தடை இப்ப மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. 5 பீக்க சேர்ந்தா சக்சஸருங்களா நான் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன். அது யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி என் கூட சண்டை போடுங்கன்னு ஹீரோ சொல்லவும், செக்டி லீடர் திருப்பி அவருடைய பவரை யூஸ் பண்ணி என்னடா டாப் சக்சஸருங்க கூட நீ சண்டை போட விரும்புறியாடான்னு கேட்கவும், மூத்தாவோ X1 மத்த செக்டில இருக்கிற சக்சஸருங்களை நான் தோக்கடிச்சிட்டேனா நான் தாவோ செக்டோடைய சக்சஸரா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவன் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.